எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ குடிக்கணும் தாங்க ஃபஸ்ட்டு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீக்கு ஸ்நாக்ஸ் தேடுது பார்த்துக்கோங்க. நானும் இந்த வாயும் வைத்தியங்கிட்டு எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினச்சேன். சத்தியமாக வெயிட் லாஸ் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுட்டு. ஏன்னா ஒரு டைம் நானும் நல்ல வெயிட் லாஸ் பண்ணவா தான். ஏன்னா இப்போ முடியலை. அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரி டீ கேட்டோன்னே என்ன பண்ணுது, ஸ்நாக்ஸ் கேட்கு. சரி நான் மிக்சரை வச்சு இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க. பட் நான் மாவாட்டினதில் உளுந்து மீதி ஆகிட்டு. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி உள்ளதுங்க நம்மளை சோதிக்குங்கிற மாதிரி கரெக்டாக உளுத்த மாவு அதிகமானோடனே சரி கொஞ்சம் எடுத்து நம்ம உளுத்த வடை சுட்டுறலாம். சரி பிள்ளைங்களும் எதாவது சாப்பிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் பெரிய பையன், அவனுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ன்ட்டு எடுத்து அதில் நான் என்னென்ன பண்ணேன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஜீரக மிளகாய் நுணுக்கி போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு போடணும். நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி. இது நம்ம வெறும் உளுந்த மாவு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், நான் வடச்சட்டியில் நேற்று நான் ஸ்வீட் செஞ்சுட்டு மீதி வச்சுருந்த எண்ணெயில் தான் நான் இன்றைக்கி சுடுறேன். 2 டைம்ஸ் நான் அதை யூஸ் பண்ணுவேன். அந்த எண்ணெயில் பாருங்கள், அவ்வளோதான் மொத்தமாகவே நான் எண்ணெய் ஊற்றினேன். அதுலேயே இன்னும் கொஞ்சம் மீதி எண்ணெய் இருக்குங்க. இவ்வளோ தான் மாவாக இருந்தாலுமே உளுந்து பொதுவாகவே நம்மளுக்கு நிறைய எண்ணெய் குடிச்சிரும் பார்த்துக்கோங்க. சரி அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் நான் என்ன பண்ணேன்னா, சரி இது ரெடி பண்ணுறோம், இது சூடாக இருக்கச்சுலேயே டீயும் சூடாகணும்ல. நான் டீயை உடனே இறக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். டீ நல்லா ஃபில்ட்ரு ஆகணும். நான் தண்ணி ஊற்றுறேன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆகணும். டீயோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த நாக்கு எவ்வளோ ருசியாக கேட்குது பார்த்தீங்களா. சரி அப்படின்ட்டு இது சுட்டுட்ருக்கேன். என் பையன் சொல்கிறான், எம்மா அது இத்தனையோண்டு எண்ணெயில் அங்கே எடுத்துகிட்டு எங்கே எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். சூப்பரமானோடனே நான் கூட என் வடையை தான் புகழ்தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுக்குமா அப்படிங்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வேக வேகமாக போட்டு எடுக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுன்னு தானே நான் சொல்கிறேன்னு அவன் என்ன திட்டுறாங்க. அதனால் சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம டீ ஒரு பக்கம் அடுப்பில் வச்சிடலாம், ஒரு அடுப்பு ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்ட்டு அந்த சைடு அடுப்பில் ஃபஸ்ட்டு நான் டீ வச்சுட்டேன். டீ வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் எப்போவுமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் டீ தூள் போடுவேன். சர்க்கரையும் இந்த பாலையும் ஃபஸ்ட்டு கொதிக்க விட்ருவேன் பார்த்துக்கோங்க. என் பையன் சொல்கிறான், ஏம்மா நீ டீ தூள் போட முடியும், நான் டீ வச்சோம்னா இதை கூடயே சேர்த்து போட்டுருவேன் அப்படின்னா. இல்லைம்மா ஃபஸ்ட்டு பால் கொதிக்கணும், கொதிச்சதுக்கப்புறம் தான் டீ தூள் போடணும். டீ தூள் போட்டுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா சிம்மில் வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷமாக சிம்மில் வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு அது ஏடு கட்டணும். அப்போனா தான் டீ நம்ம குடிக்கச்சில கடை டீ மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா நீ போட்டது தான் நான் எடுத்தேனே தவிர நீ அந்த வடையை திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறத நான் எடுக்கவே இல்லைன்னொன்னே சரி எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட தான் காமிச்சேன், இப்படி ஆடை கட்டியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வடையும் பிச்சு காமிச்சேன். என் தம்பி அதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ண சொல்லிட்டேன், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதாம்மா அப்படின்ட்டு. நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு அம்மா கடையில் போடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னான்.